சந்திரர்கள் சூரியர்கள் தான் விலகி போக வேண்டும். அதாவது என்னுடைய எதிர்த்தவனுடைய பாதி வலிமை நமக்கு கிடைக்கும். சண்டைக்கு வந்திருக்கான வெள்ளத்துல பகுதி என்று போர்க்களத்தில் போராடு முடியும் போது ஒரு துளி உலகத்திலே 9,000 அசுரர்கள் வந்து பிறக்க வேண்டும். ஒரு அசுரன் மட்டுமிட்டால் 30 கோடி அசுரர்கள் வந்து பிறக்க வேண்டும். அறுக்க தலை முளைச்சிட்டே இருக்கணும். இந்த தாருகா அசுரர்கள் அண்ணன் 7 பேருக்கு சாட்காரம் இருக்கும். அது ஈசனுக்கே இறப்பு ஒன்று இருந்தால் பிறப்பு என்ற நிச்சயம், பிறப்பு இருந்தால் இறப்பு என்ற நிச்சயம். அப்படியானால் ஆண் ஒருவனுடைய கையினால் அழியாத வரங்களித்தார். அங்கே மகனை உனக்கு வரங்களை வாங்கிய தாருகாசுரன் பகவானை பார்த்து சொல்ற சுவாமி, என்ன பணி? நாங்க வரும்போது கால்நடையாக நடந்துதான் எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. இவ்வளவு வரத்தை வாங்கி கொண்ட தாருகாசுரனை நீ நடந்து செல்வது முறையாது. உலகம் எங்களை பார்த்து என்ன நினைக்கும்? எங்க 7 பேரும் ஒன்னா சேர்ந்து பொழுதுக்கு ஒரு வாகனம் கொடுங்க. ஒரு புஷ்ப ரதமாக இருக்கிறது மகனே. அந்த ரதத்திலே ஏறி நான் தாருகாசுரன் வரம் வாங்குவதற்கு கையை கட்டிட்டு தான் வரம் தந்தேன்னு சொன்னதோட நெஞ்செடுப்பு அட்டை பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு